சரி, இந்த கேள்வியை தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே, கேள்வி வாசிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு, எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். சரி தானே, என்னென்ன இன்புட் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். சரியா? ஒரு வங்கி பாதுகாப்பு பெட்டகம். சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வங்கி பாதுகாப்பு பெட்டகம் வாலெட் ஒன்று இருக்கு. ஸோ இங்க வால்ட் ஒன்று 4 இரும உள்ளீடுகள் உடைய ஒரு தர்க்க சுற்றினால் பாதுகாக்கப்பட்டுள்ளது. Okay. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4 பைனரி யூஸ் பண்ணி தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த உள்ளீடுகளில், சரியா, வாஸ்ட் வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டு போறேன். இந்த உள்ளீடுகளில் 3 K0 K1 K2 என பெயரிடப்பட்டுள்ளது. சரியா? K0 K1 K2 என பெயரிடப்பட்டுள்ளது. சரி, சாவிகளில் இருந்து வருவதுடன் 4வது உள்ளீடு ஒரு நேர கணிப்பான் இருந்து டைம் இருந்து. ஓகே, இந்த 4 இன்புட்ல முதல் 3 எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கீ, சாவி யூஸ் பண்ணியிருக்காங்க. கீயை வச்சு தான் ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கு அந்த வால்ட்டை. சரி தானே? அதே மாதிரி 4வது இருக்கிறது வந்து டைமர் பேஸ் பண்ணி ஓப்பன் ஆகுது. சரி, டைமரை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ 4 இன்புட் இருக்கு. முதல் 3மே சாவி, கீ. கடைசி 4வது என்னது? டைமர், கணிப்பான், நேர கணிப்பான். சரி, அப்போ இதோட மார்க் பண்ணிக்க. அடுத்து, நேர கணிப்பானில் இருந்து வரும் உள்ளீடு அதிக மதிப்பீட்டு பிட், எம்எஸ்பி, சரி, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஆகவும், K0 குறைந்த மதிப்பு பிட் அப்படின்னா மதிப்புறு பிட் அப்படின்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஆகவும் அமையுமாறு இந்த 4 உள்ளீடுகளும் ஒன்றாக இணைந்து ஒரு 4 பிட் இரும இலக்கத்தை அமைக்கிறது. இதை பற்றி ரொம்பலாம் யோசிக்க வேணாம். என்னடா இது எம்எஸ்பின்னு சொல்லியிருக்காங்க, எல்எஸ்பி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 1 மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பார்த்தீங்கன்னா 0ல இருந்து, சாரி, 1ல இருந்து லீஸ்ட் 0 வரைக்குமான எல்லாமே வந்து போயிடுது. அப்போ எல்லா இன்புட்டும், அதாவது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரூத் டேபிளை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் கிடையாது. வங்கி பாதுகாப்பு இதோட இது வரைக்கும் வச்சிருக்கேன். சரி, வங்கி பாதுகாப்பு பெட்டகம் 4 பிட் இரும உள்ளீடானது முறையே நேர கணிப்பானில் இருந்து K2 K1 K0 இலிருந்தும் வருவன. சரி, அப்போ இந்த 4 பிட் உள்ளீடு எங்க இருந்து வருது? நேர கணிப்பான் K2 K1 K0. ஓகே, இது 4ல இருந்து தான் வருது. மூன்றின் ஒரு பெருக்கமாகவோ அல்லது, சரி, இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த வச்சுங்க. மூன்றின் ஒரு பெருக்கமா, இது வரைக்கும் ஓகே தானே? இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 இன்புட், அந்த இன்புட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் மூன்றின் ஒரு பெருக்கமாகவோ அல்லது 7ன் ஒரு பெருக்கமாகவோ இருக்கும் ஒரு இலக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மாத்திரமே திறக்கும். இங்கே தான் ரூலை கொடுத்துருக்காங்க. இந்த ரூலை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கஷ்டப்பட்டாங்க. லாஸ்ட் இயர் பேப்பர்ல இதுதான் நடந்துச்சு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன மூன்றின் பெருக்கமாகவோ அல்லது 7ன் பெருக்கமாகவோ. மூன்றின் பெருக்கம்னா என்னது? 3 6 9 12 15. 7ன் பெருக்கம்னா என்னது? 7 14 இருக்கும் ஒரு இலக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம், சரியா, எங்கெல்லாம், அதாவது 3 3 6 9 12 15 அதுவும் 7 14 இந்த மாதிரியான அவுட்புட் சந்தர்ப்பம் எப்போ வருதோ அப்போல்லாம் என்ன செய்தான்? இது திறக்குதான். ஓகே, இப்போ நான் வந்து ஒயிட் போர்டுக்கு போகிறேன், இதை இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 4 அடுத்தது வாசிட்டு போயிடுவோம். இது வரைக்கும் வாசிட்டோம். இங்கு இந்த 4 உள்ளீடுகளையும் எடுக்கின்றன. செல்லுபடியாகின்ற உள்ளீடுகள் சேர்மானங்கள் பாதுகாப்பு பெட்டகத்தை திறப்பதை குறிக்கின்றது. ஓகே, திறக்கிறதுக்கு 1, இதுக்கு சமனான Z எனும் வெளியீட்டை தரும். ஓகே, திறக்கிறதுக்கு 1னா மற்றதுக்கு 0. சரி தானே? இதுக்கு அவுட்புட் Zன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம இந்த ரூலை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம், அது எப்படின்ட்டு. ஓகே, இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிட்டு ஒயிட் போர்டை ஷேர் பண்ணுறேன். ஓகே, கிளியராக இருக்குதுன்னு எல்லாத்துக்கும்? கிளியர் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு சொல்லுங்க.
ஓகே, நான் எல்லாத்துல மைக்கை மியூட் பண்ணி வைக்கிறேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அது கனெக்ட் ஆகும்போது எல்லாத்துலேயும் ஒன்றாயிருச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் கொஞ்சம் இஷ்யூ ஆகிரும். ரெக்கார்டிங் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா மற்றவங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் மைக்கை நான் மியூட் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம கான்செப்டுக்கு வரும். வெயிட். ஓகே, எல்லாரும் கேள்வி எடுத்து வச்சுங்க. ஏன்னா நான் வாசிக்க போறேன், பார்த்து தான் வாசிக்க போறேன். என்னால் ரெண்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ரெண்டையும் ஷேர் பண்ண இஷ்யூ ஆயிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்கில் கஷ்டமாயிடும் எல்லாத்துக்கும். ஸோ அதனால இதை மட்டும் ஸ்பூட் லைட் பண்ணி வைக்கிறேன். சரி, ஓகே. நான் எழுதுறது கிளியர் இல்லை அப்படின்னா சொல்லுங்க. சரி, இப்போ நான் பேப்பர் எடுத்துக்கிறேன், நீங்களும் பேப்பர் எடுத்துங்க. ஓகே, இங்க ரூல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி பாதுகாப்பு பெட்டகம் 4 பிட்டை கொண்டதான். 4 பிட் கொண்டது. என்னென்னது நம்ம பார்த்துட்டோம். கீ 2, கீ 0, கீ 0 ஃபர்ஸ்ட் கீ, கீ 0, கீ 1, கீ 2, இது 3. இதை தாண்டி டி. அவ எத்தனை பேர் இருக்காங்க? K0, K1, K2, T. 3 இன்புட் இருக்கு. சரிதானே? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த வங்கி பெட்டகம் சரியா, அதாவது இந்த லொக்கர் இருக்கு பாத்தீங்களா, இந்த லொக்கர் ஓகே, இந்த லொக்கர் வந்து எப்போ ஓபன் ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இதுல உள்ளீடு 4 பிட்டான உள்ளீடு ஓகே 3இன் பெருக்கமாகவும் அல்லது 7இன் பெருக்கமாகவோ இருக்கும் ஓர் இலக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மாத்திரம் திறக்கும். அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மொத்தம் 4 இன்புட் இருக்கு சரியா. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. மொத்தம் 4 இன்புட் இருக்கு. இந்த 4 இன்புட்ல 2 4ஆம் அடுக்கு, 2 4ஆம் அடுக்குனா ஈக்குவல் 14, 16, 16 சந்தர்ப்பங்கள் இங்க வரப்போகுது. இந்த 16 சந்தர்ப்பங்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, 0ல இருந்து 15 வரைக்கும். 0ல இருந்து பார்க்கும்போது 0 வரனால 15ஓட முடிஞ்சிடும். 16 போகாது. 16 முடிஞ்சுன்னா 17 ஆகும். மொத்தமே 16 தான் இருக்கும். அப்ப 0ல இருந்து 15 வரைக்கும் போகும். இதுல எங்கெல்லாம் 3ன் மடங்கு அப்படி இல்லாட்டி 7ன் மடங்கு வருதோ அங்க மட்டும் தான் அவுட்புட் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 3ன் மடங்கு என்னென்ன இருக்கு? 3, 6, 9, 12, 15. 7 மடங்கு எத்தனை இருக்காங்க? அதாவது இந்த 15க்குள்ளதான் பார்க்கணும். இந்த 0க்கும் 0க்கும் 15க்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். 7 மடங்கு என்னது? 7, 14, அவ்வளவு. அதை தாண்டி வேற சொல்றேன். அப்போ இந்த 3, 6, 9, 12, 15 இந்த சந்தர்ப்பங்கள்லையும் 7, 14 இந்த சந்தர்ப்பங்கள்லையும் தான் 1 வருதான். இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் 2025 வந்த பேப்பர்ல ஐடியா. இதுதான் ஐடியா. இதை ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். அதாவது லாஜிக் கேட்ஸ் வந்து நிறைய பேர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது இப்போ கிடையாது, இது முன்னையில இருந்தே அப்படிதான். லாஜிக் கேட்ஸ் பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமா தான் வந்துகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்னா புதுசு புதுசு புதுசா ஆட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. செஞ்ச பேப்பரை ஒரு 2020லயோ 2024லயோ 2023லயோ இருக்க பேப்பரை செஞ்சுட்டு ஓகே என்னால பேப்பர் செய்ய முடியுது அப்ப நான் எடுத்துடலான்ட்டு ஒரு காலம் நினைக்கிறது. ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல இருந்த அப்போ படிச்சு கொடுத்த விதமும் இனிமே வர கேள்விகளும் அன்னையில இருந்த திகதிக்கு
அந்த அளவுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்க தேதிக்கு அதை விட அட்வான்ஸா தான் கேட்பாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க ஒரு விஷயம் படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் நீங்க யோசிக்கணுமோ தவிர, ஓகே இந்த விஷயத்தை நான் படிச்சுட்டு இதோட முடிஞ்சு அப்படின்னு போக கூடாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் கேள்வி செஞ்சு பழகணும். விளங்குதா? இது லாஸ்ட் இயர் கொஞ்சம் இப்படிதான் கேள்வி வந்திருக்கு. ஸோ இது நம்ம பார்ப்போம். சரி. ஓகே, நான் இன்னொரு விஷயம் இந்த கேள்வியில சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. வெயிட், நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். இந்த விஷயம் ரொம்பவுமே கவனமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதை நான் சொல்லல. பாருங்க, ஸ்கிரீனை ஷேர் பண்றேன் நானு. இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் யாரு? K0. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் யாரு? ஆகுமாறு நான். ஓகே ஓகே. ஓகே, சாரி சாரி, மாத்தி சொல்லிட்டேன். வருகின்றது. நேர கணிப்பான் தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். சரியா? டைம் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், MSB. K0ங்கிறது LSD, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் ஸ்டாப் பண்றேன். கிளியர் இல்லாம இது இருக்கா எழுதுறது? இப்போ ஓகே பாருங்க. கிளியர் இல்லாம கிளியர் இல்லாட்டி சொல்லியிருக்கலாமே. நான் கிளியரா இருக்குன்ட்டு நானும் இப்பதான் ஸ்க்ரீனை பார்க்குறேன். கிளியர் இல்லாமல் இருக்கிறது இப்போ கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். அப்படி கிளியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க. உங்களோட மெசேஜ் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி தானே? ஓகே. அப்போ இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வெயிட், ஓகே, கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க லீஸ்ட், சரி, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, டைமரை சொல்லியிருக்காங்க. சரியா? மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் நான் இருக்கிறேன். இதெல்லாம் ஓகே தானே? இதெல்லாம் கிளியர் தானே? ஏன்னா இந்த இடத்துல நான் டேபிள் வரைய போறேன். ஸோ அதுக்கேற்ற இடம் ஒன்று இருக்கணும். ஸோ அதனால தான் மட்டும் தான் அழிச்சேன். இப்போ ஐடியா உங்களுக்கு விளங்கிச்சு தானே என்னன்ட்டு? ஓகே, இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் யாரு? டைமா. லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் யாரு? K0. அப்போ இவர் K2, இவர் K1, 1 2, இந்த ஆர்டர்ல தானே எழுதணும். அதை தான் வந்திருக்காரு. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னா வேற எதுவும் கிடையாது. முதலாவது வர போறவங்க தான் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். முதலாவது வர போறோம். லாஸ்டா வரவங்க லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட். அப்ப இந்த ஆர்டர் எப்படி வரணும்? T, K, K2, K1, K0. இந்த ஆர்டர்ல தான் வரணும். இதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. சரிதானே? அப்போ இதையும் இப்ப நீங்க டீயை தூக்கி கடைசியா போட்டு இந்த இந்த ஆர்டர்ல எழுதிருந்தீங்கன்னா இல்ல. சரியா? அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எழுதணும். சரியா? இப்ப இது எல்லாத்தையும் அழிக்கிறேன் நான். இப்ப நம்ம கேட்கிறோம். அந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொன்னேன். ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, மொத்தம் 16 வரப்போகுது. சோ நான் இந்த இடத்துல டேபிள வரையறேன். சரிதானே? விளங்குதான்னு பாத்துக்கங்க. இந்த இடத்துல இது சரி, நான் எழுதுறது எது சரி கிளியர் இல்லாம இருந்துச்சுன்னா சொல்லிருங்க. சரிதானே? மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா ஓகே. நான் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் ஒன்று போட்டுக்கிறேன். டெசிமல் நம்பர்னால 0ல இருந்து 15 வரைக்கும் போடுறது. சரியா? அதை தாண்டி இன்புட் என்னது? T, K2, K1, K0. சரிதானே? இப்போ நான் இதுக்கு ஒரு அட்டம் பண்ணணும். மொத்தம் எத்தனை சந்தர்ப்பங்கள் வரப்போகுது?
16 சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. ஏன் 16 சந்தர்ப்பங்கள்? 2 × 4 அடுக்கு தான் நம்ம பார்க்க அந்த ஃபார்முலால நம்ம இன்புட் பண்ணோம் அப்படின்னா 2 × 4 அடுக்கு. 4ங்கிறது இன்புட்டட் கவுண்ட். அப்ப 2 × 4 அடுக்குங்கிறது எத்தனை? 16. ஸோ 16 சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. இது அவுட்புட் செட். இப்போ இப்போ நான் அந்த ஓர்டருக்கு எழுதுறேன். சரியா? 0. சரி, இந்த இடத்துல நான் எல்லாத்துக்குமே இடத்த போட்டுருவேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கொஞ்சம் இடம் பத்தாதனால ரொம்ப சின்னதா எழுதியிருக்கேன். தெரியாது சொல்லுங்க. ஓகே, 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. சரிதானே? கிளியரா தெரியுதானே? ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம எழுத போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்கு ஆர்டர் எழுதுறது பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு சிம்பிளா குயிக்கா போட்டு போறதுக்கான மேட்டர். அப்படி இல்ல உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதையுமே மனப்பாடம் பண்ணி நீங்க அடுத்தடுத்ததா சரியா ஆர்டரா எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அப்படி இல்ல கஷ்டம் அப்படின்னா சிம்பிள். லாஸ்ட் ரோ எடுங்க. லாஸ்ட் ரோல இருந்து எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் ரோ யாரு? சரி, லாஸ்ட் கொலம் யாரு? இந்த லாஸ்ட் கொலம் பார்த்தோம் அப்படின்னா K0. ஸோ எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருக்கிறதுக்கு வந்து 1 by 1 சேஞ்ச் பண்ணுங்க. 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1 0 1. சரிதானே? அதுக்கு அடுத்து இங்க 1னா அடுத்து 2 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 1. அதுக்கு அடுத்து 0 இங்க வந்து 1 இங்க 2 இங்க 4 2 மடங்குகள் அப்படியே போட்டுக்கோங்கன்னா சரி. இங்க 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. சரிதானே? இப்போ இதை நான் மாத்திரம் எப்படி? சரிதானே? இது அப்படி கொடுத்தேன்னா இங்க 4 4 மாறினது இங்க 8 8 மாறப்போகுது. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஓகே தானே? இது ஃப்ளோசார்ட். சரி, இது ட்ரூத் டேபிள். சரியா? ட்ரூத் டேபிள்ல நம்ம இந்த விஷயத்தை ஆட் பண்ணிட்டோம். இப்பதான் நமக்கு அவுட்புட்டை கண்டுபிடிக்கிற வேலை இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் எது எது வரும்? 3 மடங்குகளும் 7 மடங்குகளும். 3 மடங்குகள் யார் யார் இருக்கா? 3 6 9 12 15. 7க்கு 7 14. சரி, இப்போ நான் இந்த இடத்துல எழுதுறேன். மூணாவது யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாத்து இந்த இத பார்த்துட்டு போறேன். அதுக்கப்புறம் இத ஃபர்ஸ்ட் 3 மடங்குகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 7 மடங்குகளை பார்ப்போம். 3 மடங்குகள் யார் இருக்கா? 3 இந்த இருக்கு. அப்ப இவருக்கு 1. அடுத்து 6 எங்க இருக்கு? இந்த 6க்கு 1. அடுத்து 9 எங்க இருக்கு? இந்த 9க்கு 1. அடுத்து 12 எங்க இருக்கு? 12க்கு 1. அடுத்து 15 எங்க இருக்கு? இந்த லாஸ்ட். ஓகே, 3 மடங்குகளோட வேலை முடிஞ்சு. இப்ப 7 மடங்குகளுக்கு வரும். 7 எங்க இருக்கு? இந்த அடுத்து 14 எங்க இருக்கு? இப்ப 1 எல்லாம் போட்டாச்சு. மீதி எல்லாமே 0 0 0 0 0 0 0.
இந்த கான்செப்ட் விளங்குச்சா? எப்படி ஆன்சர் எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் கிளியரா? குயிக்கா மெசேஜ் ஒன்று போடுங்க, இந்த விஷயம் கிளியரா? எப்பயுமே நல்லா ஞாபகம் ஜீரோல இருந்து தான் பார்க்கணும். எப்பயுமே ஐடியை பொறுத்த அளவுக்கு ஐசிடிங்கிற கன்செப்டுக்கு நீங்க வந்துட்டீங்கனால அப்படின்னா ஸ்டார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ தான். ஜீரோல இருந்து தான் பார்த்துட்டு போகணும். அப்ப ஜீரோல இருந்து 15 வரைக்கும் போட்டா 16 வந்துடும். ஸோ எல்லாத்தையும் நான் அந்த இடத்துல போட்டேன். இதோட விலை அவுட்புட் எங்கெல்லாம் 1 வருதோ அது எல்லாமே 3 மடங்களும் 7 மடங்களும் சொல்லிட்டாங்க. அப்ப 3 மடங்கள் 7 மடங்கள் அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், அதை அப்படியே போட்டு போயிடும். அப்போ 3 மடங்கள் எதுன்னு மார்க் பண்ணேன், 7 மடங்கள் எதுன்னு மார்க் பண்ணேன். இவ்வளவு வேணும். சரியா? இப்ப நல்லா இருக்கு. இப்ப இதுல மீன் டேர்ம்ஸ் பார்க்கலாம். சரியா? யார் இதுல மீன் டேர்ம்ஸ்? 1 அந்த எல்லாருமே மீன் டேர்ம்ஸ். அப்போ இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். M0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ M0, M1, M2, M3, M4, M5, M6, M7. தேவையானதை மட்டும் எழுதுறேன். எல்லாத்தையும் இந்த இடம் தேவையானதை மட்டும் எழுதுறேன். இந்த இடத்துல M3, அடுத்து M7, M6, M7. இந்த M வந்து நீங்க சிம்பிள் எழுதணும், கேபிட்டல் எழுதணும். மின் டர்ம்ஸ் தானே பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது M9, இது 7. அடுத்து இது M12, இது M14, M15. எல்லாமே சிம்பிள். இப்போ இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் எடுக்க போறோம். சரியா? மின் டேர்ம்ஸை வச்சு நம்ம எடுக்கிறது வந்து சொப். இது தெரியுங்க எல்லாருக்கும். சொப்னா என்ன, பொஸ்னா என்ன, அது நான் தனியா நான் டீச் பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். சொப்னா என்ன, பொஸ்னா என்ன, அது எப்படி வரும், எல்லா விஷயமும் நான் சொல்லிட்டேன். பட் இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டா கொஸ்டின். சரி. ஸோ இப்போ கேள்வியை வாசிப்போம். கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே. உள்ளீடு சேர்மானங்கள் பாதுகாப்புப்படுது வெளியீட்டை தருகிறது மிகவும். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பாத்தீங்கன்னா இதுக்கு லாஜிக் கேட் வரை சொல்லலாம், அதாவது சர்க்கிட் வரை சொல்லியிருக்காங்க. தர்க்கப்படலை தர்க்க சுற்ற வடிவமைக்க சொல்லியிருக்காங்க. தர்க்க சுற்ற நம்ம வடிவமைக்கணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சமன்பாடு தெரிஞ்சிருக்கும், பூலியன் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் மட்டும் பாத்தீங்கன்னா இத சொப்கோவைக்கு எழுதி சொப்கோவை ஷார்ட் பண்ணிட்டு அதை வச்சுதான் நம்ம கேட்பாரு. சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம எதை கண்டுபிடிச்சிட்டோம்? ட்ரூத் டேபிள போட்டோம். சரி, ட்ரூத் டேபிள போட்டு மின் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். மின் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மின் டேர்ம்ஸ்க்கான வேல்யூ எழுதணும் பக்கத்துக்கு. சரியா? சரி, இப்போ ஓகே, நான் ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் எழுதுறேன். இந்த இடத்துல ஈஸியா இருக்கும். சரி. எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் ஜீரோ வருதோ ஸ்டாப்ல, எங்கெல்லாம் ஜீரோ வருதோ அதுக்கெல்லாமே நிகேஷன் வரும். எங்கெல்லாம் 1 வருதோ அதுக்கெல்லாம் நிகேஷன் வராது ஸ்டாப்ல. இதுக்கு அப்படியே தலைகீழா போஸ்ட்ல நடக்கும். சரிதானே? ஓகே. இப்போ நான் எழுதலாம். ஓகே, இந்த இடத்துல இருக்கு. சரி. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கான வேல்யூ இங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் சமன்பாடு எழுதுறேன் லாஸ்ட். சரி. ஓகே. M3, M3 எங்க இருக்கு? இந்த. ஓகே, இப்போ நான் எழுதுறேன் T K2 K1 K0.
டி K2 K1 K0. இப்ப யாருக்கெல்லாம் நிகேஷன் வரப்போகுது? இவருக்கும் இவருக்கு. ஏன்னா இங்க ரெண்டு பேருக்கு ஜீரோ வந்துருக்கு. அப்ப முதலாவது ரெண்டுமே ஜீரோ. அப்போ இதுக்கு ஒரு நிகேஷன், இதுக்கு ஒரு நிகேஷன். கன்செப்ட் நிமிஷம். இதுக்கு ஒரு நிகேஷன், இதுக்கு ஒரு நிகேஷன். சரி, அடுத்து M6க்கு. M6க்கு அப்படியே பார்ப்போம். M6க்கும் நான் அதை அப்படியே மறுபடியும் எழுதுறேன். T K2 K1 K0. அப்படியே பாருங்க, இங்க எங்கெல்லாம் ஜீரோ வந்துருக்கு? முதலாவதும் லாஸ்டும் ஜீரோ. அப்ப Tக்கு ஒரு நிகேஷன், K0க்கு ஒரு நிகேஷன். அடுத்து M7 பாருங்க. M7க்கு நான் அதை எழுதுறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் எழுதுறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே அது வர்த்தனை போகுது. அப்ப நான் எல்லாத்துக்கும் பொதுவாக எழுதுறேன். T K2 K1 K0. 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 இப்போ நான் இது ஒவ்வொன்றுக்குமே ஆன்சர் எடுக்க போறேன். எப்படி ஆன்சர் எடுக்க போறேன்? M7 பாருங்க. M7க்கு அப்படியே பாருங்க. யாருக்கா முதலாவது மட்டும் தான் ஜீரோ. இப்போ முதலாவதுக்கு மட்டும் ஒரு நிகேஷன், Tக்கு மட்டும் ஒரு நிகேஷன். சரி, அடுத்தது M9க்கு பாருங்க. M9க்கு அப்படியே பார்த்துட்டோம்னா யாருக்கு ஜீரோ வருது? நடுவுல இருக்கிற ரெண்டுக்குமே, அதாவது ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும், K2க்கும் K1க்கும் நிகேஷன். அடுத்து M12க்கு பாருங்க. M12க்கு லாஸ்ட் டூ ரெண்டுமே, அதாவது K1க்கும் K0க்கும் நிகேஷன், K1க்கும் K0க்கும் நிகேஷன். அடுத்து M14 பாருங்க. லாஸ்டா இருக்க ஜீரோக்கு மட்டும் ஒரு நிகேஷன். ஓகே, அடுத்து M15 T M15 அப்படியே பார்த்தோம்னா எல்லாமே 1. சோ இது நிகேஷன் கிடையாது. இப்போ நான் என்ன செய்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா, இத அப்படியே இந்த இடத்துல என்ன செய்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆன்சர் இருக்கு. சரிதானே? ஓ சரி, இது அப்படியே நான் இந்த இடத்துல எழுதுறேன். இத அழிக்கிறேன் இந்த இடத்துல. சரி, இப்போ இந்த இடத்துல எழுதுறேன். T negation K2 K1 K0. சரி, தனித்தனி நிகேஷன் தான் போடணும். ரெண்டையும் சேர்த்து ஒரு நிகேஷனா போட்டுறாதீங்க. இல்ல பிளஸ். ஓகே, இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சொப்ல அண்ட் கேட்ட பேஸ் பண்ணி தான் எழுதிட்டு போவோம். பொஸ்ல பிளஸ், அதாவது ஓர் கேட்ட பேஸ் பண்ணி எழுதிட்டு போவோம். அடிப்படையில பிளஸ் இருந்துச்சுன்னா அது பொஸ். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். அடிப்படையாரு இவர் தான். அடிப்படையிலே பிளஸ் வந்துச்சு அப்படின்னா அது பொஸ். இங்க அடிப்படையில பிளஸ் அவங்களுக்கு இல்ல, இங்க வந்திருக்கு டாட். அப்ப இது அண்ட் கேட் சால்வ். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஐடியா. ஓகே, அப்போ இப்போ நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்கன்னா, இது முதலாவது சரி, ரெண்டாவது எழுதுறேன். T K2 K1 K0. சரி, இதுல யார் வருவா? Tக்கும் K0க்கும் பிளஸ். அடுத்து யார் இருக்கலாம்? T K2 K1 K0. M7 யார் வருவா? Tக்கு மட்டும் ஒரு நிகேஷன். ஓகே, அடுத்து M9 யார் வரா? T. ஓகே, நான் அந்த இடத்துல என்ன செய்யறது பாத்தீங்கன்னா, இதை அழிக்கிறேன். இது டேபிள் அழிக்கிறேன். டேபிள் உங்களுக்கு வாங்கி வச்சுதானே அப்படின்ட்டு இப்போ டேபிள் அழிக்கிறேன். சரி, இப்போ முதல் மூணையும் இந்த இடத்துல எழுதிட்டேன். பிளஸ் போட்டு கொஞ்சம் கீழே எழுதுறேன் விளங்குறதுக்காக. இல்லாட்டி நம்ம ஃபுல்லா எடுத்து எழுதுவோமே. T K2 K1 K0 plus 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 T K2 K1 K0. 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6 7 வரும்.
டி K2 K1 K0. நான் எப்படி சிம்பிளா செஞ்சுட்டு போறதுன்னு தான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். அந்த ஐடியா நான் எப்படி ஃபாலோ பண்றேன். இங்க 7 வருது, டக்குனு குயிக்கா எழுதுங்க இந்த 7ஐயும். கடைசியா அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நிகேஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா, சரி, இப்போ நான் என்ன செய்யறேன் மட்டும் பாத்தீங்கன்னா, நிகேஷனை போட்டுறேன் எல்லாத்துக்கும். சரியா, நிகேஷன் தனியா தெரியணுங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன். முதலாவதுக்கு டிக்கும் கேக்கும், ரெண்டாவதுக்கு டிக்கும் K0, மூணாவதுக்கு டிக்கு மட்டும், நாலாவதுக்கு K2 K2க்கும் K1க்கு, அஞ்சாவதுக்கு அதாவது M12க்கு K1க்கும் K0க்கும், அடுத்து ஆறாவதுக்கு அதாவது M14க்கு K0க்கு மட்டும், அடுத்து அந்த M15க்கு யாருக்கு அப்ப நான் இவரை அழிக்கிறேன். நீ இவர் தேவையான இவர் நமக்கு ஷார்ட் பண்ணணும். ஓகே, நிறைய எழுத்து தெரியலன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, சரி, ஓகே, சரி. இப்போ நம்ம இவர் என்ன வேலை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஷார்ட் பண்ணணும். எப்படி ஷார்ட் பண்றது, சரியா? வெயிட், ஓகே, சரி, ஓகே. இது எப்படி ஷார்ட் பண்றது அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எங்கெல்லாம் பொதுவா இருக்கு, பொது எடுக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அது இப்படி செய்யாட்டி இன்னொரு வேலையும் நம்ம செய்யலாம். அது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டிரெக்டா நம்ம கேமப்ப போட்டோம் அப்படின்னா டிரெக்டா ஆன்சர் எடுத்துரும். நீ இப்படியும் ஷார்ட் பண்ணலாம், கேமப்ப போட்டும் ஷார்ட் பண்ணலாம். சரியா, நம்ம என்ன செய்வோம், கேமப்ப போடுவோம். சரி, கேமப்ப எப்படி போடுறது? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? கேமப் போட தெரியுது, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 4. அப்ப 4க்கு எத்தனை பேர் வர போறாங்க? நன்னாக்கு 16, மேல 4, சைட்ல 4. ஸோ இந்த இடத்துல நான் கேமப் ஒன்று போட போறேன். இவ்வளவு பெருசையும் நம்ம சுருக்கி காட்டுங்கன்னா அவங்க சொல்லல. சரியா, சுருக்கி காட்டுங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அவங்களுக்கு தேவை என்னது, சர்க்கிட். அப்ப சர்க்கிட்ட வரையறதுக்கு இதுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம எந்த வேலையை குயிக்கா செஞ்சா முடியும், எந்த வேலையை குயிக்கா நமக்கு ஆன்சர் எடுக்க முடியுமோ அதைத்தான் செய்யணும். அப்ப நான் டிரெக்ட் என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, இதுக்கு கேம் போடுறேன். எப்படி போடுறேன் பாருங்க, தெரியும்? ஓகே, 0 0 0 தெரியும் தானே, 0 1 1 1 1 0. சரி, இது ஓடும். இந்த இடத்துல 0 0 0 1 1 1 1 0. ஓகே, சரினா நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ட்ரூத் டேபிளை பக்கத்துல வச்சுட்டு செஞ்சிருந்தா ஈஸியா முடிச்சிருக்கலாம். பட் நம்ம அதை அழிச்சிட்டோம், இஷ்யூ கிடையாது. நான் நினைச்சேன் இதை ஷார்ட் பண்ணி செய்யணும், பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஈஸியஸ்ட் வே நம்ம பார்க்கணும். ஸோ அதனால ஈஸி, இப்பயும் பிரச்சனை கிடையாது, அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இப்படி நான் குயிக்கா பார்க்குறதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் மேல இருக்கவங்க 2 பேரும் யாரு. ஓகே, இவங்க T-யும் K2, கீழே இருக்கவரு K1, K0. அதான் கவனமா நோட் பண்ணிக்கணும். ஓகே, சிம்பிள், பெரிய விஷயம் எல்லாமே இருக்குது. இவரு 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 இவர் மட்டும் போட்டா சரி. சரி, முதலாவது ஆள் எப்படி கண்டுபிடிக்கிறது? 0 0 1 1. எப்படி 0 0? நிகேஷன் வந்தவங்க எல்லாமே 0. அப்படி 0 0 1 1 எங்க இருக்குன்னு பாருங்க. 0 0 1 1 இந்த அடுத்து இந்த இடத்துல இன்னொரு விஷயம், இது எல்லாத்துக்குமே மின் டர்ம்ஸை மார்க் பண்ணணும். மின் டர்ம்ஸ் என்ன நம்பர்ன்னு நமக்கு தெரியும். ஸோ முதலாவது இருந்த மின் டர்ம்ஸ்க்கான நம்பர் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, கேள்வி நம்ம இந்த மின் டர்ம்ஸ் அழிச்சனால நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இஷ்யூ கிடையாது. முதலாவது இருந்த மின் டர்ம்ஸ் எத்தனை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா 3. சரியா, அப்ப முதலாவது இருந்ததுக்கு 3. அப்ப நான் இந்த இடத்துல மின் டர்ம்ஸ்க்கான நம்பர் 3 தரேன். அப்ப இந்த இடத்துல M3 அப்படின்ட்டு போட்டுருக்கேன். மின் டர்ம்ஸ் சிம்பிள்ல இது நீங்க பென்சில்ல போட்டு வச்சீங்கன்னா நல்லா. ஏன்னு நான் லாஸ்டா சொல்றேன்.
சரியா? ஓகே, இப்போ இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். சரி, அடுத்தது யாரு? டி நிகேஷன், கே ஜீரோ நிகேஷன். அப்ப முதலாவது இது. அப்ப 0 1 1 0 0 1 1 0 எங்க இருக்கு? 1 0 இந்த அப்ப இவரு எம் 6. அப்ப இந்த இடத்துல எம் 6 நான் குட்டியா எழுதிக்கிறேன். பென்சில் எழுதி வச்சுக்கீங்க. ஏன்னு நான் சொல்றேன். இதை நம்ம ஷார்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். குரூப் பண்ணும்போது ஷார்ட் பண்ணும்போது யாரு இதுல இருக்க யாரு அப்படின்ட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக தான் நான் அந்த வேலை செய்யறேன். சொல்றேன். அடுத்து இவர் சரி, இவர் சரி. அடுத்து அதாவது M3 சரி, M6 சரி. அடுத்து M7, இவர் M7. அப்ப டி நிகேஷன் K2 K1 K0. இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இதை நான் எப்படி 3ன்னு சொல்றேன், இதை எப்படி 6ன்னு சொல்றேன்ட்டு பிரச்சனை கிடையாது. நீங்க அதை ஆன்சர் மிட் டேர்ம்ஸ் எழுதிருக்கீங்க பாத்தீங்களா? டேபிளுக்கு பக்கத்துல அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. அதனால பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு ஞாபகம் இருக்குதானே? அதாவது 3 6 7 9 12 14 15 இதுதான் மின் டேர்ம்ஸ் கவுண்ட். சரிதானே? அதைத்தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அவரே தான் பெரிய விஷயம் தான் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப முதலாவது சரி, ரெண்டாவது சரி, மூணாவது யாரு? 7. அப்போ டி டி நிகேஷன் அதாவது 0 0 1 1 1 0 1 இந்த இடத்துல 0 1 1 1 எங்க இருக்கு? இந்த இருக்கு. அப்ப இது அப்ப இதுக்கு நம்ம என்னன்னு போடுவோம்? M 7 7 தானே? இன்டர் 7 தானே? அடுத்து இவர் சார், இவர் டி K2 நிகேஷன். அப்ப நிகேஷன் நிகேஷன் ரெண்டு இருக்கு. அப்ப 1 0 0 1 1 0 0 1 1 0 0 1 எங்க இருக்கு? 1 இங்க இருக்கு. 0 1 0 இன்னொரு 0 இங்க யார் 0 இருக்கா? இந்த இருக்கு. மறுபடியும் இருக்கா? யார்? அப்ப M 1 0 0 1 1 சரி 1 0 0 1. அப்போ இந்த M 9. அடுத்து டி K2 K1 K1 க்கு நிகேஷன், K0 க்கு நிகேஷன். அப்போ 1 1 0 0 1 1 0 0 எங்க இருக்கு? இந்த அப்போ M 12. அடுத்து 1 1 1 0 1 1 1 0 1 1 1 0 எங்க இருக்கு? 1 1 1 0 லாஸ்ட் மட்டும் 0. அப்ப இவர் இங்க இவர் அவர் மெச்சார இடம் இது. அப்ப இது M 1 M 14. அடுத்து 50 எல்லாமே 1 எல்லாமே 1 வருது யாரு? ஏன்னா அதுக்கு ஒரு நிகழ்ச்சியுமே கிடையாது. அதனால எல்லாமே 1. அப்ப 1 1 1 M 50 இவ்வளவு ஏத்தம். மீதிக்கெல்லாம் 0 போட்டுக்கலாம். இதெல்லாம் வேற கலத்துல எழுதுறேன் ஈஸியா. 0 போடாம வரக்கூடாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 போடாட்டி இல்ல மார்க்ஸ் இல்ல. அவ்வளவுதான். இப்ப செஞ்சதுக்கே வேலை இல்லை. 0 0 0. ஏன் நான் வேற கலர்ல போடுறேன் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும் தனியும். அதுதான் நான் பண்ணேன். சரி, இப்ப நான் குரூப் பண்றேன். குரூப் பண்றதுக்கான மெத்தட் தெரியும் தானே? இதெல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் ஒரு குரூப் பண்றேன். இவங்க ரெண்டு பேரும் குரூப் பண்ண முடியுமா? முடியாது. இவங்க ரெண்டு பேர் இவங்க எப்பயுமே மேக்சிமம் எவ்வளவு முடியும் அதுதான் நம்ம குரூப் பண்ணணும். இங்க 4 பேர் இருக்காங்க, 4 பேரையும் குரூப் பண்ணிட்டேன். ரெண்டிட்ட மடங்குல தான் குரூப் பண்ண முடியும். க்ராஸாலாம் குரூப் பண்ண முடியாது. நேரா வேர்டிகலா, சரி வேர்டிகலா அப்படி இல்லாட்டி ஹொரிசான்டலா, இது ரெண்டுல மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். சோ அதாவது இன்னொன்னு பண்ணலாம். எப்படி அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இப்போ இது ஒரு தாளா நினைச்சுங்க. இது ஒரு தாள். சரி, நான் ஒரு தாள் ஒன்று எடுக்கிறேன். சரி, இப்போ இது ஒரு தாள். சரி, இந்த தாள்ல இங்க ஒரு 1 இங்க ஒரு 1 இருக்குன்னா, இந்த தாளை அப்படியே ரோல் பண்ணீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ பக்கத்து பக்கத்துல வந்துட்டாங்களா? அப்ப இவங்க ரெண்டு பேரும் குரூப் ஆக்கலுமா நம்மளால? அப்படியும் குரூப் ஆக்கலாம். சரியா? அப்போ இவர் இங்க இருக்காரு. சரி, இவர்ல இவர் இங்க இருக்காரு. இந்த 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 தாளை நான் இப்படி மடிக்கிறேன். அப்ப இவரும் இவரும் பக்கத்து பக்கத்துல வந்துருவாங்க. அப்ப இவரை ஒரு குரூப் ஆக்குறேன், இவரை ஒரு குரூப். அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒரு குரூப். இப்போ
இவர் இங்க இருக்காரு, இவர் இங்க இருக்காரு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் குரூப் பண்ணலாம். ஒரு குரூப்போட இன்னொரு குரூப்பை மேட்ச் பண்ணி குரூப் பண்ணலாம், merge பண்ணி குரூப் பண்ணலாம். அது இஷ்யூ கிடையாது. சரி, இங்க தனியா இவர் மட்டும் இருக்காரு. அப்ப குரூப் பண்ணாம விடக்கூடாது, அவரை தனியாவே குரூப் பண்ணி விடுங்க. அவ்வளவே. அப்ப இங்க எத்தனை குரூப் இருக்காங்க? 1 2 3 4. இவரு 4. 1 2, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து 3, இவரு 4. அப்ப நான் ஒவ்வொரு குரூப்புக்கும் நேம் கொடுக்குறேன். என்ன நேம்? இதை குரூப் 1 எடுக்கிறேன், இவரை குரூப் 2 எடுக்கிறேன், இவரை இவரை குரூப் 3 எடுக்கிறேன், இவரை குரூப் 4 எடுக்கிறேன். சரி, இப்போ இவரை ஷார்ட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன செய்யறேன் பாத்தீங்க, இந்த இடத்துல எழுத போறோம். ஒவ்வொரு குரூப்பா ஷார்ட் பண்ண போறோம். எப்படி ஷார்ட் பண்ண போறோம் பாருங்க, கவனமா கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் நான் எடுக்கிறேன், குரூப் 1. குரூப் 1. குரூப் 1ல யார் இருக்கா? குரூப் 1ல யார் இருக்கா? M3யும் M7ம். M3 யார் இதுல? முதலாவது இவர் M3 தானே. அதாவது நான் அந்த இடத்துல அழிச்சுட்டு நான் உங்களுக்கு என்ன நம்பரை போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இவரு 3, இவரு 6, இவரு 7, இவரு 9, இவரு இவரை அழிக்கிறேன். ஓகே, நான் கீழே எழுதுறேன். சரி, இவரு 12, சரியா, இவரு 14, இவரு 15. சரி, இப்போ நான் அந்த குரூப் இதை கொஞ்சம் அழைக்க எழுதுறேன். இப்போ G1. சரி, G1ல யார் இருக்கா? M3யும் M7. M3 எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. M3 எழுதுங்க அப்படி. T K2 K1 K0. எங்க நிகேஷன் வந்து முதலாவது T-க்கும் K-க்கும் ஒரு நிகேஷன். அடுத்து யார் இருக்கா? M7 எங்க இருக்கு? இந்த இருக்கு M7. M7 எழுதுங்க. T K2 K1 K0. யார் நிகேஷன்? T-க்கு மட்டும் ஒரு நிகேஷன். கவனமா கவனிச்சுங்க இந்த இடத்துல. நிகர்மாறா வந்தவங்கள ஒரேடியா வெட்டிடும். நிகர்மாறா யார் வரா? இந்த இடத்துல பாருங்க, டி நிகேஷன் டி நிகேஷன் ஒரே மாதிரி நிகர்மாறா இருக்கும். அப்போ K2 K2 நிகேஷன், K2க்கு நிகர்மாறா இருந்து K2 நிகேஷன். அப்ப இவர ஒரே அடுத்து K1 K1 அதை எதுவும் செய்யாது. K0 K0. அப்ப பேலன்ஸ் யார் இருக்கா? டி நிகேஷன் K1 K0. இது முதலாவது குரூப்கான ஆன்சர், ஷார்ட் பண்ண ஆன்சர். இப்போ இதெல்லாம் அழிச்சிட்டு இதை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன் நான். சரிதானே? குரூப் 1க்கான இருக்கும். இப்போ தனியா தெரியுதுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல எழுதுறேன். குரூப் 1க்கானது டி நிகேஷன் K1 K0 நோட் பண்ணிச்சு. இப்ப K2க்கு கண்டுபிடிக்க பார்ப்போம். சாரி, G2க்கு. G2ல யார் யார் இருக்கான்னு பாருங்க. G2ல யார் யார் இருக்கா? G2ல முதலாவது எழுதுறேன் M7. M7 எங்க இருக்கு? இந்த இவர் அப்படியே எழுதுறேன். T K0 சரி K2 K0 K1 K0. அடுத்து T K2 K0 K1 அடுத்து T K2 K1 K0. அடுத்து T K2 K1 K0. இப்போ எல்லாத்துக்குமே நிகேஷன் போடுறேன். சரியா? நிகேஷன் நான் ரெட் கலர் யூஸ் பண்றேன். முதலாவது யாரு? M7 பார்ப்போம். M7 தான் இருக்காது. முதலாவது T-க்கு மட்டும் ஒரு நிகேஷன். அடுத்து M15 பாருங்க. M15 யாருக்குமே நிகேஷன் இல்லை. அடுத்து M6 பாருங்க. M6 எங்க இருக்கு? இந்த இருக்கு. முதலாவது T-க்கும் K0, T-க்கும் K0. அடுத்து T இது சாரி இது எத்தனை? M14. M14 எங்க இருக்கு? இந்த இருக்கு. K0க்கு மட்டும். இப்போ முதல்ல 2 பேர் இருந்தாங்க,
ரெண்டு ரெண்டு ரெண்டா ரெண்டா பிரிச்சு ஒன்னு நிகேஷனா இருந்துச்சு, ஒன்னு நார்மலா இருந்துச்சு, பார்த்தாச்சு. இப்போ அதே விஷயம் தான். சரியா? இப்போ அதே விஷயம் தான், ஆனா ரெண்டா பார்க்க போறோம். ரெண்டு நிகேஷன் இருக்கணும், ரெண்டு நிகர்மாறா இருக்கணும். அப்படி இல்லாட்டி ரெண்டு நார்மலா இருக்கணும், ரெண்டு நிகேஷனா இருக்கணும், எதிர்மாறா இருக்கணும், நிகர்மாறா இருக்கணும். அவ்வளவுதான். பாத்துக்கங்க. இங்க பாருங்க, டி நிகேஷன் ஒன்னு இருக்கு, டி நிகேஷன் ரெண்டு இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. டீயும் ரெண்டு இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேர், ரெண்டு குரூப், ரெண்டு ரெண்டா வந்திருக்காங்க. ஒரே வெட்டு. அவ்வளவு. ரெண்டு பேர் சரிக்கு சமனா இருக்காங்க. இங்கிட்டு ரெண்டு பேர், அங்கிட்டு ரெண்டு பேர் சண்டை பிடிச்சாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே முடிச்சு, நாலு பேருக்கும் முடிச்சு. அப்போ முதலாவது. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு, எதுவும் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு, எதுவுமே செய்யறாரு. ஆனா இங்க பாருங்க, K0 K0, K0 நிகேஷன், K0 நிகேஷன். அப்போ இவருக்கு வெட்டு. அப்ப பேலன்ஸ் யார் இருக்கா? K2 K1. அப்போ குரூப் 2ல யார் இருக்கா? K2 K1. K2 K1. அடுத்து அடுத்து யார் இருக்கா? குரூப் 3. அப்ப குரூப் 3க்கு குரூப் 3ல யார் இருக்கான்னு பாருங்க. M12 M14. M12 எங்க இருக்கு? இந்த M12 இருக்கு. T K2 K1 K0. இவங்க ரெண்டு பேரும் நிகேஷன். அடுத்து யார் இருக்கா? K12. K14 எழுதுறேன். T K2 K1 K0. 14க்கு K0க்கு மட்டும் ஒரு நிகேஷன். அப்போ இப்போ நிகர்மாறா யார் யார் இருக்கான்னு பாருங்க. இவரும் ஒரே மாதிரி தான் இருக்காரு, இவரும் ஒரே மாதிரி. டீயும் K2வும் அதே மாதிரி தான் இருக்கு. பட் K1 K நிகேஷ், K1 நிகேஷன் K. அப்படி இவங்க ரெண்டு பேரும் வெட்டினோம்னா K நிகேஷன் K நிகேஷ், K0 நிகேஷன் K0 நிகேஷன். அப்ப பேலன்ஸ் வார்த்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா T K2 K0 நிகேஷன். இதெல்லாம் பேலன்ஸ். குரூப் 3 T K2 K0 நிகேஷன். அடுத்து குரூப் 4. குரூப் 4 தான் இருக்காது, பேலன்ஸ் எல்லாம் அழிக்கிறேன். ஓகே, குரூப் 4. குரூப் 4ல யார் யார் இருக்கான்னு பாருங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. யார் அது? M9. M9 இங்க இருக்கு, இந்த அது அப்படியே இருக்குங்க. T K negation K negation K. இது 2 இது 1. இது அப்படியே நான் எழுதுறேன். சரி, இது குரூப் 4க்கு 1க்கு எடுத்தாச்சு, 2க்கு எடுத்தாச்சு, 3க்கு எடுத்தாச்சு. சரி, இப்போ இது எல்லாமே அடிப்படையில் எப்படி இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடிப்படையில டொட்டா இருக்கணும். அப்ப அடிப்படையில டொட் இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல, அடுத்த ஸ்டேஜ்ல பிளஸ் இருக்கணும். அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? டி டி நிகேஷன் K1 K0 பிளஸ் அடுத்து K2 K1 பிளஸ் டி K2 K0 பிளஸ் டி K negation K1 negation K3. இது ஷார்ட் பண்ணது. சரி, இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, ஷார்ட் பண்ணதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? ஆன்சர் கொடுத்து இல்ல, டிரெக்டா எப்படி கொடுத்துருக்காங்க? K2 அந்த கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டி நிகேஷன் K1 K0 அது ஓகே. அடுத்து K2 K1 அதுவும் சரி. அடுத்து டி K2 K அதுவும் சரி. சரி, ஆன்சர் சரி. சரி, இதை ஏன் நான் இப்படி ஷார்ட் பண்ணாம இதை டிரெக்டா நான் லோஸ் யூஸ் பண்ணி ஷார்ட் பண்ணாம கேமப் யூஸ் பண்ணேன்னா கேமப் ஈஸி. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொஞ்சம் டீப்பா ஒரு விஷயமா சொல்லிட்டு போனேன். இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா குயிக்கா முடிச்சுட்டு போயிடும்.
சரியா? இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும், முடிக்க முடிச்சுட்டு போவோம். எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இது வரைக்கும் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க, கிளியரா? சரி, இப்போ நான் மெசேஜ் கொடுக்குறேன். ஆன்சர் எடுத்தாச்சு. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அழிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கான ட்ரூத் டேபிள் வரையணும். சரி, சர்க்கிட்டை வரையணும். சர்க்கிட் வரைகிறதுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே லாஸ்ட்ல இருந்து தான் சர்க்கிட் வரைஞ்சிட்டு வரும். அவங்க இந்த கேட் தான் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எந்த கேட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ பேசிக் கேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா? நேண்ட் ஆர் நோ இதெல்லாம் யூஸ் பண்ண போகாதீங்க. பேசிக் கேட்டை யூஸ் பண்ணி முடிக்க பாருங்க. சரியா? மற்றதெல்லாம் செய்ய போனீங்க அப்படின்னா கஷ்டமாயிருக்கும். எப்பயுமே 4 இன்புட் வருது அப்படின்னா 4 லைன் எடுத்துருங்க. சரிதானே? ஸோ டி, K2, K0, sorry, K1, K0. இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன், இதுக்கு ஒரு லைன். ஸோ லாஸ்ட்ல இருந்தா நான் செஞ்சுட்டு வரணும்னு சொன்னேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க யாரு, நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் குரூப் பண்ணிக்கிறேன். சரிதானே? இதெல்லாம் குரூப் பண்ணிட்டேன். இப்ப இந்த குரூப்பை கிளியர் இல்லாம இருக்கா? ஓகே, அப்ப எப்படி தான் இருக்கணும்? இது டார்க் ஆகுது என்னன்னு இப்ப கிளியர் ஆகும். சரிதானே? எல்லாமே தெரியுது தானே? சரி, இப்போ லைன் தெரியுது. சரி, இப்போ இதுல இருந்து நான் லாஸ்ட்ல இருந்தா செஞ்சு வைப்போம். லாஸ்ட்ல குரூப் ஆக்கி வச்சிருக்கேன். இவங்க தான் குரூப். மெயின் குரூப் யாரு? இவரு 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 4 பேர் மெயின் குரூப். இந்த 4 பேருக்குமே ப்ரியாரிட்டி சேம் தான். அப்ப ப்ரியாரிட்டி சேம், அதாவது முன்னுரிமை ஃபர்ஸ்ட் அப்படின்னா இந்த 4 பேருமே பொதுவாக இருக்கா? ஆர் கேட் இருக்கு, அப்போ ஒரு ஆர் கேட்டை போடுங்க. ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிங்க, ஒவ்வொரு லைனையும் தனியா பிரிங்க. 4 பேர் இருக்காங்க, 4 லைன் இருக்கு. 4 பேர் இருக்காங்க, 4 லைன் பெரிய பார்த்தீங்கன்னா மார்க்கர் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம நாளைக்கு மார்க்கர் மாற்றணும். சரி, இப்போ இந்த இது ஓகே தானே? இது வரைக்கும் கிளியர் தானே? சரி, இப்போ நான் இதை 4 நாளா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுப்பேன். முதலாவதுக்கு இதை கொடுப்பேன். அப்போ இதுக்கு இது டி நிகேஷன் K1 K0, இதுக்கு K2 K1, இதுக்கு டி K2 K நிகேஷன் K0 நிகேஷன், இவருக்கு டி K K நிகேஷன். இதை நான் அழிக்கிறேன். இப்ப இது நான் வந்து error. இது error சொல்லி இதை நோட் பண்ணி வச்சுங்க.
ஸோ நான் இங்கே ஒயிட் போர்டில் பிளேஸ் இடம் பத்தாதனால தான் நான் அப்படி எழுதிட்டு போறேன். சரி, மற்றபடி உங்களுக்கு நீங்க எந்திக்கலாம் ஈஸியாகவே. சரி, ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாமே சரி. இப்போ தனித்தனியாக எல்லாமே பிரிக்கிறேன். இவருக்கு இவருக்கு யார் இருக்கா? அண்ட் கேட் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு அண்ட் கேட்டை போடுறேன். பெரிய அண்ட் கேட் முடியும். டி டீல இருந்து ஒரு லைன் ஒன்று எடுத்து கனெக்ட் பண்ணி விடுங்க. முதலாவது டி. முதலாவது அடுத்தது கே நிகேஷன், கே டூ நிகேஷன். கே கே டூ தான் நம்ம இருக்கு. கே டூ நிகேஷன் இருக்கா? இல்ல. அப்ப என்ன செய்யணும் நம்ம? வர்றத ஒரு நிகேஷன், ஒரு நாட் கேட் ஒன்று போட்டு எடுத்தீங்கன்னாலே சரி. இதெல்லாம் முடிஞ்சு. அடுத்து என்ன செய்யணும்? கே ஒன் நிகேஷன். கே ஒன் நிகேஷன் இங்க இருக்கு. சரி, கே ஒன் நிகேஷன் இதுக்கு ஒரு நாட் கேட் ஒன்று போட்டீங்கன்னா சரி. அடுத்து கே ஜீரோ. கே ஜீரோ தான் இருக்காரு. அது டிரெக்டா கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா சரி, முடிச்சு வேலை. அப்போ நாலாவது வேலை முடிஞ்சு. மூணாவது வரும். மூணாவது யாருக்கா? மூணு பேர் இருக்காங்க. சோ இவங்களுக்கும் நடுவுல யார் இருக்கா? அண்ட் கேட் தான் இருக்கு. அப்ப நான் இங்க இன்னொரு அண்ட் கேட் போடும். அண்ட் கேட் போட்டேன். மூணு பேர் இருக்காங்க. அப்போ மூணு லைன் வர போகுது. டி கே டூ கே ஜீரோ நிகேஷன். அப்போ டி டிரெக்டா வர போகுது. கே டூவும் டிரெக்டா வர போகுது. கே ஜீரோக்கு தான் நிகேஷன். ஸோ மீனாவது நாட் கேட்ட போட்டோம்னா சரி. அடுத்து கே டூ கே ஜீரோ. அப்ப நான் இதுக்கு ஒரு குட்டி அண்ட் கேட் ஒன்று போடுறது இருக்குல்ல. ரெண்டு லைன் இருக்குல்ல. முதலாவது கே டூ கே ஒன். அப்ப கே டூவை நான் டிரெக்டா கே டூவோட கனெக்ட் பண்ணி விடுறேன். கே ஒன்னை டிரெக்டா சரி டிரெக்டா கே ஒன்னோட கனெக்ட் பண்ணி. அப்போ இதுவரையும் சரி. மேல டிஎன்ஏ அண்ட் கேட் தான். ஸோ டி நிகேஷன். ஸோ நிகேஷன் டிக்கு ஒரு அண்ட் கேட் போட்டு சரி ஒரு நாட் கேட் போட்டு டீயை கனெக்ட் பண்ணி விடுறேன். கே வந்து டிரெக்டா கனெக்ட் பண்ணி விடுறேன். கே ஜீரோவை அதை இன்டிரெக்டா கனெக்ட் பண்ணி விடுறேன். இவ்வளவே தான். இதுதான் அவங்க கேட்ட கேட். சரிதானே? இது ரெண்டாவது விஷயம். இதுதான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். ஓகே, அப்போ அது முடிஞ்சு. இப்போ நான் பேப்பரை ஷேர் பண்றேன், ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே, தர்க்க சுற்றை வடிவமைக்க வேலை முடிஞ்சு. அடுத்த கேள்வியை நான் வாசிக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க மட்டும் பாத்தீங்கன்னா, சாவி கேவன் ஆனது பொறுப்பதிகாரியிடம் இருக்கும் அதே வேளை, நல்லா கேட்டுங்க, சாவி கேவன் ஆனது பொறுப்பதிகாரியிடம் இருக்கும் அதே வேளை கே டூவும் கே சாரி கே ஜீரோவும் கே டூவும் இரு மூத்த அதிகாரிகளிடம் உள்ளன. சரியா? ஓகே, கே டூ வந்து கே ஒன் வந்து என்னது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஓகே, இந்த இடத்துல பாருங்க என்ன பெயரிடப்பட்டுள்ளது சாவிகள். நான் ஓகே தப்பை சுற்று பாதுகாப்புடன் இந்த இடத்துல என்ன சொல்லுங்க? நான்கு ஓகே, சாவி கே ஒன். கே ஒன்னுங்கிறது எது? இந்த இருக்கு. கே ஒன் பொறுப்பதிகாரியிடம் இருக்கும் அதே வேளை கே டூ
கே கே ஜீரோ கே டூ இரு மூத்த அதிகாரிகளிடம் உள்ளன. சரி, நேர சமிஞ்சை ஒன்று ஆக வருகின்ற கால இடைவெளியில் நேரம் ஒன்னா இருக்க டைமும் வங்கியினால் தீர்மானிக்கப்படுகிறது. அது ஒன்னா இருக்குது, வங்கியினால் தீர்மானிக்க. ஓகே. பொறுப்பதிகாரி யாரு? K1. சமூகம் அளிக்காத நிலையிலும் பாதுகாப்பு பெட்டகமானது திறக்க முடியுமா? அதாவது யார் யாருன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. K1ங்கிறது பொறுப்பதிகாரி, K0வும் K2வும் மூத்த அதிகாரிகள். நேரம் டைம் அது ஒன்னா இருக்குது வங்கி தான் தீர்மானிக்கணும். ஓகே. இப்போ கேள்வி, இந்த பொறுப்பதிகாரி K1 இல்லாம ஓபன் பண்ண முடியுமா? அவ்வளவே தான் கேள்வி. பொறுப்பதிகாரி இல்லாம ஓபன் பண்ண முடியுமா, முடியாதா? ஓகே, நான் இப்ப இதை ஷேர் பண்றேன். ஓகே, வெயிட். ஓகே, நான் ட்ரூத் டேபிளை ஷேர் பண்றேன். இதுதான் ட்ரூத் டேபிள். சரி, இதுல கேட்ட கேள்வி என்னது? கேட்ட கேள்வி என்னது? இது டி, சரிதானே? இது K2, இது K1, இது K0. இந்த ஆர்டர்ல தானே நம்ம செஞ்சோம். ஓகே, இப்ப கேட்ட கேள்வி, K1 இல்லாம ஓபன் பண்ண முடியுமா? எங்கெல்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்கன்ட்டு பாருங்க. இவரு 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 இவரு, சரிதானே? இப்போ கேட்ட கேள்வி, K0வா இருக்க டைம்ல ஒன் வந்திருக்கு, அதாவது K1 இல்லாம ஓபன் ஆக முடியுமா? யோசிச்சு பாருங்க. K1 ஜீரோவா இருக்க டைம்ல எங்கெல்லாம் அவுட்புட் 1 வந்திருக்குன்ட்டு, எங்கெல்லாம் வந்திருக்கு பாருங்க. K1 இங்கன்னா 1 வந்திருக்கு, இது வராது. இவரும் வரமாட்டாரு, இவரும் வரமாட்டாரு, இங்க வராது, இது. ஓகே, இந்த இடத்த பாருங்க. K0 கே K1 ஜீரோல தான் இருக்கு. K1 ஜீரோவா இருக்க டைம்ல என்ன நடக்குது? K1 ஜீரோவா இருக்க டைம்ல என்ன நடக்குது? நோட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அவுட்புட் 1 வந்திருக்கு, அதாவது ஓப்பன் ஆகி இருக்கு. அதாவது எந்த நேரத்துல? டைமரும் 1ல இருக்கணும், K0வும் 1ல இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இது பிரச்சனை கிடையாது. K2 இல்லாத டைம்லையும் நம்ம K1 இல்லாத டைம்ல ஓபன் பண்ணலாம். அப்போ பாசிபிள். அவங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர் அதுதான். அப்போ அவங்க கேட்டது என்ன? திறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியுமான்னு கேட்டது முடியும். அதை நம்ம ப்ரூஃபோட சொல்லியிருக்கோம். இப்ப எப்படி திறக்க முடியுமா என குறிப்பிடுக, உமது விடையை ஞாபகப்படுத்துங்கன்னா, நீங்க ட்ரூத் டேபிள்ல நீங்க இந்த சந்தர்ப்பம் மின் டேர்ம்ஸ்ல எத்தனாவது சந்தர்ப்பம்? வெயிட், நான் மறுபடி ஷேர் பண்றேன். மின் டேர்ம்ஸ்ல எந்த சந்தர்ப்பம்? இதை நீங்க ப்ரூஃபோட K0 வந்திருக்கு, K0க்கு ஜீரோல இருக்கு, K1 ஜீரோல இருக்கும்போது அவுட்புட் 1 வருதுன்ட்டு மின் டேர்ம்ஸ் எத்தனை? 1 0 1 2 3 4 5 6 7 8 9 9ல சக்சஸ் ஆகியிருக்கு. அப்போ இதை நம்ம ப்ரூஃபோட சொன்னா சரி. இந்த மென்ஷன் பண்ணி மின் டேர்ம்ஸ்ல இத்தனாவது 9வது. ஸோ ஆகவே
என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணீங்கன்னா சரி. நீங்கள் கவனமாக அதை எழுதி காட்டிட்டீங்கன்னா சரி. அவ்வளோதான். அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் எந்த இடம் எப்போ திறக்குது எந்த மின் டேர்ம்ஸ்ன்னு சரியாக நீங்கள் சொல்லணும், காரணத்தோட சொல்லியிருக்கணும். சரிதானே? ஓகே, இதுதான் கன்செப்ட். அப்போ ஓகே. ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம படிச்ச விஷயம் இதுதான். சரிதானே? அதாவது கம்ப்ளீட்டா 2025 பேப்பர்ல லாஜிக் கேட் செக்ஷனை முடிச்சிட்டோம். நெட்வொர்க்கிங்ல நெட்வொர்க்கிங்கும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். சரிதானே? ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நம்ம HTML நம்ம இப்போ பைத்தன் முடிஞ்சு. ஸோ HTML இனிமே பைத்தன் படிப்போம். எப்போ படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்ப்போம். சரிதானே? ஏன்னா நோட்ஸ் தியரிட்டிக்கலாக முடிஞ்சு. ஸோ இனிமேல் நம்ம கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்க்கறது தான். அப்போ நோட்ஸையும் படிச்சாச்சு, பைத்தன் முடிஞ்சு. அடுத்து நம்ம SQL படிக்கிறது, PHP படிக்கிறது, HTML படிக்கிறது, சிஎஸ்எஸ் படிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னுமே படிக்கிறது. இப்போ ஒன் பை ஒன்னா நான் கவர் பண்ணிட்டு போறேன். இவ்வளோ நாள் என்னென்ன நான் படிச்சு கொடுத்துருக்கேன்ட்டு நான் சொல்லிட்டேன். என்னென்ன இவ்வளோ நாள் படிச்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் முடிஞ்சு, சப்நெட் மாஸ்க், VLSM, FLSM எல்லாமே முடிஞ்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் சரி கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணாங்கன்னா நான் ரெக்கார்டிங் ஆட் பண்ணியிருக்கேன், யூடியூப்ல செக் பண்ணிட்டாங்க. சரி. ஸோ இது எல்லாமே முடிஞ்சு வேறு வேறு விஷயங்களையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நார்மலைசேஷன் முடிஞ்சு. ஸோ டயக்ராம் படிச்சிருக்கோம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட், இந்த மாதிரி எல்லாமே படித்து ஒவ்வொரு விஷயமா கவர் பண்ணிட்டு வரோம். ஃபியூச்சர் மற்றதையும் கவர் பண்ணி லெவலில் ஒரு நல்லது ரிசல்ட் ஒன்று எடுப்போம். சரிதான்? ஸோ அதுக்கு எல்லா விஷயங்களும் தொடர்ந்து வந்து என்ன செய்ய வந்து பண்ணீங்கன்னா கிளாஸ்க்கு வாங்க, அதுதான் முக்கியம். சரிதானே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி. சரி, ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாய். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா எல்லாம்? ஓகே. ஓகே, அப்போ நம்ம இதோட கிளாஸ் முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, குட் நைட் ஸ்டூடெண்ட்ஸ்.